ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபெரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் டம்மாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினியும் ஜோவும் வந்துட்டு மக்காவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு போகும்போது அப்போ நம்ம ஜோவோட பர்ஸை வந்து அவர் வீட்லேயே மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அதனால் அவர்கிட்ட பே பண்ண முடியாது. அதனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க காசை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க பர்ஸை கையிலேயே வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடைக்கான ஓனர் லேடி வந்துட்டு, என்ன நீங்கள் ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்களா, கொரியாலேருந்து வந்திருக்கீங்களா ஹனிமூனுக்கு, இப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க லாங்குவேஜில். அதை வந்து நம்ம ஜோக்கு புரியுது, ஆனால் நம்ம ஹீரோனுக்கு புரியல. அவங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் ஜோக்கு வந்து அதெல்லாம் கேட்டு சந்தோஷமாக இருக்கு, சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த லேடி வந்துட்டு ஆளுக்கு ஒன்று வந்து டேஸ்ட் பார்க்குறதுக்காக அந்த ஸ்நாக்ஸில் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்குற ஆர்வத்தில் பர்ஸை வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பர்ஸ் வந்துட்டு போகிறதுனால அவங்க இன்னொரு இடத்துல ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல டிராயிங் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு இது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்னன்னா, அந்த டிராயிங் வந்து அவன் யாருக்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து லக்கு கிடைக்கும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நம்பிக்கை அங்கே இருக்கிறவங்களுக்குலாம். அதை வந்து ஜோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே நானும் இது ஒன்று வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பேக்கில் தேடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது பர்ஸை வந்து அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு. அச்சோ நான் பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கும்போது நம்ம ஜோ போயிட்டு அங்கே ஒரு கிட்டார் வாசிச்சுட்டு அந்த அமௌண்ட்லாம் வாங்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு உங்கள் கிட்டார் தர முடியுமா, ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ் அதுக்கு பதிலாக அவர் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அவருக்கு இந்த கிட்டாரை வாங்கி ஒரு சாங் பாடுறாரு. அவர் இந்த கிட்டாரை வாசிச்சிட்டே வந்து இந்த சாங் வந்து பாடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அது அங்கே இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் கூட்டமாக கூடி கேட்டிருக்காங்க. அவர் வந்து நம்ம ஹீரோயின் நினச்சி தான் அந்த சாங் வந்து பாடிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினையும் போய் கேட்டுட்டு நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய அமௌண்ட் வந்து சேர்ந்துருது நம்ம ஜோ வந்து இந்த மாதிரி கிட்டார் வாசிச்சு பாடும்போது. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்தியா ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, இந்த அமௌண்ட் நமக்கு ரொம்ப அதிகம் தானே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்து ஊரெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஷூ வந்து ஹீல்ஸ் வந்து உடஞ்சிருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அச்சிச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டிட்டு அப்புறமா நடக்கலாம்னு சொல்லிட்டு கழட்டுறாங்க. அப்போ நம்ம ஜோ வந்துட்டு என்ன இப்படியே நடந்து வர போறியா, எப்படி நீ ஷூ இல்லாமல் நடந்து வருவ அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி நீ ஏறிக்கோ நான் உனக்கு தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோ வந்து கரெக்டாக தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என் லைஃப்லேயே நான் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட் டைமாக நானாக வந்து சம்பாதிச்சிருக்கேன். இவ்வளோ வருஷத்தில் வந்து நான் ஒரு டைம் கூட என்னோடய உழைப்பை வச்சு நானாக சம்பாதிச்சதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சம்பாதிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு நீ தானே காரணம், அதனால தான் நான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தா அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் நின்றுருக்கு. அந்த காரில் வந்து நம்ம ஹீரோ தான் இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ளே உட்காந்து நம்ம ஜோ வந்து ஹீரோனி இப்படி தூக்கிட்டு போகிறது பார்த்துட்டு கோவத்தோட உட்காந்துலாம் நம்ம ஹீரோ வந்து இன்னும் ஹீரோனியை மறக்கல, அவர் இன்னுமே ரொம்ப லவ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோவோட அம்மா தான் வந்து ரொம்ப நம்ம ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அப்பா பேரை சொல்லி உங்கள் அப்பா வந்து என்னெல்லாம் ஆசைப்பட்டாரு, அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச இத்தனை விஷயம் இவ்வளோ பிஸ்னஸ் எல்லாம் நீ வந்து இப்படியே விட்டுற போறியா, அவ்வளவுதானா, உங்கள் அப்பாவோட ஆசையெல்லாம் நீ இவ்வளோ தான் காப்பாற்றுவியா அப்படிலாம் சொல்லி அவங்க அப்பா பேரை சொல்லி நம்ம ஹீரோ வந்து பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ ஹீரோயினியை பார்க்குறதா இல்லை அவங்க அம்மாவை பார்க்குறதான்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் காரில் இப்போ ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கி எந்திரிக்கிறாங்க. தூக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜோவுமே வரான். ஜோவும் வந்துட்டு அந்த வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது உள்ள நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க தூக்கத்துலேயே. அப்போ ஜோ வந்து ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல், ஏன் நீ டோர் லாக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனே டோரை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜோவை பார்த்ததுமே என்னடா இப்படி உட்காந்துருக்குறோம், ஜோ வேற பார்த்துட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே வந்துட்டு அந்த ஒயரெல்லாம் வச்சு கழுத்து நெரிக்கிற மாதிரிலாம் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து ஜோ ரொம்ப நேரம் கழிச்சு போய் நம்ம ஹீரோனோட ரூமை வந்து நாக் பண்ணிகிட்டே இருக்கான். கதவை திறப்பியா மாட்டியா, இப்படியே உள்ளே உட்காந்துருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கான். நம்ம ஹீரோயின் உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி உன்னை ஃபேஸ் பண்ணுறது, என் மூஞ்சி எப்படி நான் முழிப்பேன், அந்த மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜோ வந்துட்டு சரி ஓகே நீ இப்படியே உட்காந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, நாங்கள் போயிட்டு வரோம், நீ வெளியில் வந்தீங்கன்னா சாப்பாடுலாம் வச்சுருக்க சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜோ கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஜோவோட ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோயின் பண்ணதை நினச்சி. இப்போ ஜோவோட ஃப்ரெண்டு வந்து அவன் ஒர்க்குக்கு கிளம்பி போயிடுறான். நம்ம ஜோ வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு மெதுவாக வெளியே வராங்க அழுதுகிட்டே. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வெளியே வந்து பார்த்தா அங்கே டைனிங் டேபிளில் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அதில் வந்துட்டு ஒரு நோட் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நம்ம ஜோ. அந்த நோட்டை எடுத்து நம்ம ஹீரோயின் படித்து பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்காருன்னா,
மெமரி டிலீட் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இனிமேல் என் மெமரியில் டிலீட் ஆயிடுச்சு, நீ கவலைப்பட வேணாங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினையும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இனிமேல் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணலாம் அவனை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்து ஆசையாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜோ வந்துட்டு ஒரு மாலுக்கு தான் வந்திருக்காரு. மாலுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அன்னைக்கு ஆசையாக பார்த்துட்டு இருந்த அந்த ஷூவை வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து அவராக சம்பாதிச்ச அந்த அமௌண்ட்டில் வந்து வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சோகமாக உட்காந்துருக்கும் போது ஹீரோயின் பற்றி யோசிச்சுக்கிட்டே அங்கே மேனேஜர் வந்து ஒரு ஃபைலில் சைன் வாங்க வர மாதிரி வராரு. வந்துட்டு அந்த ஃபைலுக்குள்ளாரே ஒரு சின்னதாக ஒரு நோட் எழுதி வச்சிருக்காரு. 6 மணிக்கு வந்துட்டு ஃப்ளைட்டு ஜான்சி வந்து கிளம்ப போகிறாங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினையும் ஓகேங்கிற மாதிரி 6 மணி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோவோட அம்மா வந்துட்டு அந்த ஜேகே குரூப் ஓனர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன சனாவை பார்க்கவே முடிய மாட்டேங்குது, சனா ரொம்ப பிஸியாகவே இருக்காளோ அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்களும் வந்துட்டு ஆமாம் அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள யாரையுமே கண்டுக்கல, ஹீரோயின் பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ மேனேஜர் வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது, அவங்க வந்துட்டு நம்ம ஜேசனை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோவோட அம்மா வந்துட்டு எனக்கு தெரியாமல் என்ன மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இது ஒரு சிங்கப்பூர் மீட்டிங்கு, அங்கே போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த ஜேகே குரூப்போட ஓனர்ஸும் வந்துட்டு சரி போயிட்டு வரட்டு விடுங்க, பிஸ்னஸ் விட வேறு என்ன இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவோட அம்மா இருந்துட்டு இவங்க ஏதோ ஃப்ராட் தன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஏர்போர்ட்டில் சோகமாக நம்ம ஹீரோ கொடுத்த செயினை பார்த்து உட்காந்துருக்காங்க. இங்கேருந்து அவன் கூட ஹாப்பியாக போகணும்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜோ வராரு. ஜோ வரதை பார்த்தோன்னே அந்த செயின் எடுத்து உள்ளே வச்சிடுறாங்க. இப்போ ஜோ வந்துட்டு அவன் பேக்கில் இருந்து அந்த ஷூ எடுக்கிறான். எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவனே போட்டு விடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஷூ பார்த்த உடனே இந்த ஷூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்த ஷூ உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, எனக்கு தெரியும், என்னோட ஃபஸ்ட்டு நானாக சம்பாதிச்ச அமௌண்ட்டில் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டுருக்காரு. இப்போ இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இப்போ ஜோ வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஷூ போட்டு விடுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கோவமாக நின்றுருக்காரு. இப்போ ஜோ போயிட்டு இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நான் மட்டும் உனக்கு எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு கத்துறாரு. அப்போ ஜோ வந்துட்டு நான் வந்து இவ்வளவு நாளாக அவளை விட்டு விலகி போனதுக்கு காரணம் நீ லவ் பண்ணுற பொண்ணுங்கிறனால மட்டும்தான். ஆனால் வந்துட்டு உனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சான்ஸ் கொடுத்தாச்சு, கடைசி எண்டு வரைக்கும் உனக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு, ஆனால் நீ ரொம்ப வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்ட, இதுக்கு மேலே வந்து உனக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது, அவளை விட்டு கொடுக்கவும் என்னால் முடியாதுங்கிற மாதிரி ஜோ சொல்லிடுறாரு. அது கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஜோ போட்டு அடிச்சிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோன் வந்துட்டு நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு உனக்கு ஏதாவது எங்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்குறாரு. எதுக்குன்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயின்ட்டு அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் கேட்டிருப்பாரு, உனக்கு ஏதாவது எங்கிட்ட சொல்லணுமான்னு சொல்லிட்டு கோவமா அதே மாதிரியே நம்ம ஹீரோயினும் கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில அவருக்கு. ஏன்னா அவரால் இப்போ நம்ம ஹீரோயின்ட்டு எக்ஸ்பிளைனும் பண்ண முடியல, எதையுமே உண்மையும் சொல்ல முடியல. அவர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்கி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவ்வளவுதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அழுதுகிட்டே கோவமாக கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஜோவை கூப்பிட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில, அவருக்கு வந்து அவங்க அம்மாட்டையும் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியல, ஹீரோயின்ட்டையும் வந்து எல்லாமே சொல்ல முடியல, ரொம்ப உடஞ்சி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு குழந்த மாதிரி. அப்போ அந்த இடத்துக்கு மேனேஜர் வராரு. நம்ம ஹீரோவோட சுச்சுவேஷன் எல்லாமே நம்ம மேனேஜருக்கு தெரியுங்கிறதுனால அவர் போய் நம்ம ஹீரோவை வந்துட்டு ஹக் பண்ணி சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனுக்காக அந்த ஷூ கொண்டு வந்திருப்பார் இல்லையா, அந்த பாக்ஸை வந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ சனா அங்கே வந்துட்டு அந்த ஷூவை எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோவையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கொரியா வந்ததுக்கப்புறமா அவங்க போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோயினால சரியாக வேலை செய்யவே முடியல, அவங்களுக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. கஸ்டமர் ஒன்று கேட்டால் இவங்க ஒன்று கொண்டு வந்து தராங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பவுலெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெனிஃபர் நம்ம ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு வந்துட்டு உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எனக்கே தெரியல, அவன் நீ வேணான்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக நான் இந்த மாதிரியெல்லாம் மாற முடியுமா, அதுவும் இல்லாமல் எனக்கே புரியல நான் பண்ணுறதெல்லாம் ஏன் தப்பாகவே போய் முடியுதுன்னு தெரியல அப்படிலாம் சொல்லி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வர்றாரு. வந்துட்டு இந்த ஃபுட்டை கொண்டு போய் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு கொடுக்குறாரு. அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு இல்லை கொடுங்க நான் போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீ தான் போய் பண்ணணும், இங்கே பாரு நீ போய் கஸ்டமர்கிட்ட இந்த ஃபுட்டை கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து பவுலெல்லாம் திரும்ப வாங்கிட்டு வர, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு கொடுத்து விடுறாரு. நம்ம ஹீரோயினையும் அதை வாங்கிட்டு வராங்க. இப்போ அவங்க எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஜோவோட தாத்தா இருக்கார் இல்லையா, அவரோட கிளினிக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே உள்ள வந்துட்டு யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது பார்த்தா அங்கே நம்ம ஜோவோட தாத்தா உட்காந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவர் ஒரு டாக்டரா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படி நின்றுக்கிறது அவரை வந்து எப்படி கெஸ் பண்ணானே தெரில. எதுக்கு அங்கேயே நின்றுருக்க வாய் பார்த்துட்டு இவ்வளோ பேஷண்ட் இருக்காங்க தெரியலையா, வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு.
நம்ம ஹீரோயினையும் போயிட்டு எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்துட்டு நிறையா வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க, காஃபி இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு பேஷண்ட்டோட குழந்தை ஒன்று இருக்குது. அந்த பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளே போகும்போது அந்த குழந்தைய வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு, அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறதுனால சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கூட விளையாண்டுருக்காங்க, அப்புறம் தூங்க வச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறதுலாம் அந்த ஜோவோட தாத்தா வந்து சிரிச்சுட்டே பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் டயர்டாகி அப்படியே தூங்கிடுறாங்க அங்கேயே படுத்து. இப்போ ஜோவோட தாத்தா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளில வராங்க. நம்ம ஹீரோயின் இப்படி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, தூக்கம் வந்தால் வீட்டுக்கு போக வேண்டியதான், நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்தாங்க இந்த ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ அவரும் வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது, உங்களுக்கும் இந்த மாஸ்டருக்கும் என்ன சம்மந்தம், நீங்கள் எதுக்காக வந்து அங்கே அடிக்கடி வந்தீங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அவர் ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டே இருக்கும்போது, நீங்கள் நிஜமாவே டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் நீ பார்த்தா அவனுக்கு என்ன பொய் சொல்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை லைட்டாக அப்படி தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த டெலிவரி பெயின்னால வந்திருக்காங்க. அவங்க கத்திகிட்டே வரதுனால நம்ம ஹீரோயினையும் ஜோவோட தாத்தாவும் போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஜோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு இருக்கான். ரொம்ப பார்த்து அவன் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் ரெடியாகி ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்போவுமே நின்று கத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நின்றுட்டு மில்க் ஷேக்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஜோ வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஓ ஜோ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோக்கு ஒரு மில்க் ஷேக் கொடுக்குறாங்க. என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க, ஏதாவது நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறாரு. ஓ அப்படியா, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறாரு. அது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்றைக்கி அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன் வந்து அன்றைக்கி வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க ரொம்ப டெலிவரி பெயினில் கஷ்டப்படும் போது அங்கே யாருமே ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு நம்ம ஜோவோட தாத்தாக்கு வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்க டெலிவரி ஆகிறதுக்கெல்லாம். அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை நம்ம ஹெல்ப் வேறு பண்ணியிருக்கோமே அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ஒர்க் மேலே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால் வந்து அந்த குழந்தை கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் ஜோட்ட சொல்லிட்டு, எனக்கு வந்து இப்போ ஒரு ட்ரீம் ஆயிடுச்சு, என்னோடய ட்ரீமுங்க என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் வெளியில் சொன்னால் சிரிப்பாங்க தான், என்ன மாதிரி ஒரு முட்டாளான பொண்ணு வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ வந்துட்டு, ஆமாம் நீ ரொம்ப ரொம்ப பெரிய முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது கேட்டோடனே ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறாங்க. இப்போ ஜோ வந்துட்டு, நான் இப்போ சொன்ன உடனே உனக்கு எவ்வளோ சோகமாக இருந்துச்சு, அதனால தான் நான் என்னன்றேன்னா, உனக்கு ஒரு ட்ரீம் இருந்தால் அதை நோக்கி நீ தான் வந்து போகணும், அடுத்தவன் சொல்கிறாங்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்கவே கூடாது. ஊரில் எல்லாருமே நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிகிட்டே தான் இருப்பானுங்க, அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீ உன்னோட ட்ரீம் அச்சீவே பண்ண முடியாது. உனக்கு அது பிடிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதான் உன்னோட ட்ரீம்னு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நோக்கி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும், அடுத்தவன் சொல்கிறதெல்லாம் நீ கண்டுக்கவே கூடாது, புரியுதா அப்படின்ற மாதிரி ஜோ சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் கரெக்டு அப்படி தான் இருக்க போகிறேன் இனிமேல் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு 2 பேரும் சியர்ஸ்லாம் சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு படிக்கிறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு படிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஷோரூமில் டிவியில் வந்து நம்ம ஹீரோனோட இன்டர்வியூ ஒன்று ஓடிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அழுதுகிட்டே நின்றுருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக காரில் வந்துட்டு நம்ம ஹீரோட அக்கா போகும்போது ஹீரோயின் நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோன்ட்ட வந்து பேசுகிறாங்க. எப்படி இருக்க ஜான்சி, வா பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் உட்காந்துட்டு டீ எல்லாம் கொடுத்துட்டு எப்படி இருக்கன்னுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ மக்காவுக்கு போயிருந்தியாம்மா, கேள்விப்பட்டேன் அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் போயிருந்தேன், நான் ஜேசன்ட்டு என்ன தான் முடிவுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போனேன், போனதும் நல்லதாக தான் போச்சு, இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் நீயும் ஜேசனும் ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஹீரோவோட அக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அது நடக்காது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நானும் நார்மலாக தான் இருக்கேன், அவனும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கான், எதுக்கு நம்ம அதை பற்றிலாம் பேசிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரியே காமிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட ரூம் தெரியுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு தயங்கி உள்ளே போகிறாங்க. போனால் அங்கே ரூம்குள்ளே ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹீரோயின் வந்து அங்கே நம்ம ஹீரோ இருக்கும் போது அங்கே இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ வந்து எப்படிலாம் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டாங்க அந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோவோட ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருப்பா இல்லையா, அந்த செயின் கொடுக்கும்போது நீ தான் என்னோட நான் நீ போகவே விட மாட்டேன், நீ எப்போவுமே என் கூட தான் இருக்கணும் அப்படிலாம் சொன்னதெல்லாம் யோசிச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோவோட அக்கா வராங்க. வந்து நம்ம ஹீரோயின் அழுகிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் பொய் சொல்லிட்டேன், என்னால் அவனை மறக்கவே முடியல, நான் நார்மலாகவும் ஆகலை, எனக்கு அவன் ஞாபகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அக்காவும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், அவன் எப்படி இருந்தாலும் இங்கே திரும்பி வந்துதான் தீரணும், அவன் உங்ககிட்டயே திரும்பி வருவான், தயவு செய்து அவனுக்கு இன்னொரு சான்ஸ் மட்டும் கொடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அக்கா சொல்லிட்டு அவங்களுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஹீரோயின். இப்போ ஜெனிஃபர் வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே டேனியல் வராரு. நம்ம ஜெனிஃபரை கூப்பிட்டு காரில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு இன்விடேஷன் கொடுத்து இது ஜேசனோட பர்த்டே பார்ட்டிக்கான இன்விடேஷன் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஜெனிஃபர் வந்துட்டு இது எதுக்கு எங்கிட்ட கொடுக்குறீங்க, நான் என்ன ஜான்சி அந்த பார்ட்டி கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ டேனியல் வந்துட்டு ஆமாம், நீ கண்டிப்பாக அவளை கூப்பிட்டு வந்து தான் ஆகணும், அப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவளை கூப்பிட்டு வரதுனால என்ன நடக்க போகுது, அவள் ஏற்கனவே வந்து இந்த ஜேசன்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவள் ஏமாத்திட்டு வேற போயிட்டான், எப்படி அவளை நாங்கள் கூப்பிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ இப்படியே விட்டுற முடியாதுல்ல, அது உன்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை தானே, நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம தானே ஹெல்ப் பண்ணி ஆகணும். என்னன்னா ஜேசன் உண்மையாலுமே ஜான்சி வேண்டான்னு நினைக்கிறானா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா, ஒருவேளை வந்து அவன் ஆக்ட் பண்ணா கூட வாய்ப்பு இருக்கு அவங்க அம்மாவுக்காக, அது என்ன உண்மைங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அதனால நீ அவளை கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி டேனியல் சொல்கிறான். அதை கேட்டு ஜெனிஃபரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்போ டேனியல் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஜெனிஃபருக்கும் வந்துட்டு என்ன காஸ்டியூம்லாம் போட்டு வரணுமோ அது எல்லாமே கொடுத்துட்றான். இப்போ நம்ம ஜெனிஃபர் போயிட்டு நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பாக இந்த பார்ட்டிக்கு வந்து தாண்டி ஆகணும் அப்படிலாம் சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்குலாம் அங்கே வர விருப்பம் இல்லை, நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இங்கே வரலைன்னா என்னடி அர்த்தம், அங்கே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஜேசன் இங்கே வந்திருக்கான், அவன்கிட்ட நீ பேச வேண்டாமா, அவனை பார்க்கறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா, அவன்கிட்ட சொல்கிறக்கு உனக்கு ஒன்றுமே இல்லையா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அழுதுருப்பாங்கல்ல, அவன்கிட்ட வந்து தேங்க்யூ கூட சொல்ல முடியல, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத அவன்கிட்ட சொல்ல முடியல அப்படிலாம் சொல்லி அழுதுருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக நம்ம ஹீரோவோட மேனேஜர் வராரு. வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது கேட்டோன்னு நம்ம ஹீரோனையும் ஷாக் ஆகுறாங்க. அதாவது ஹீரோவோட அம்மா வந்து என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினும் ஜெனிஃபரும் வந்து அழகாக ரெடியாகி வந்துடுறாங்க. அங்கே வந்ததுன்னே வந்துட்டு ஜோ வந்துட்டு எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு வேறு வழி இல்லை, என்னோட சுயமரியாதை எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன், நான் இங்கே வந்தது ஒரு வேறு மிஸ்டேக்காக இருக்குமோன்னு சொல்லி கூட தோணுது அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சிபி இருந்துட்டு அப்படிலாம் யோசிக்காத, நாங்கள் இருக்கோம்ல, பயப்படாம வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஜோவும் இருந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து கைப்பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் கைப்பிடிக்காமே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜெனிஃபர் இருந்துட்டு கையை புடிடின்னு சொல்லிட்டே இருக்கா. அதனால நம்ம ஹீரோயினும் வந்து ஜோவோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ பார்ட்டி ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவோட அம்மா போய் ஸ்டேஜில் நின்று பேசுகிறாங்க. இங்கே வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா இன்விடேஷன்லாம் மதித்து வந்திருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் பர்த்டே சாங்லாம் பாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கேண்டில்லாம் ஊதிட்டு நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சோகமாக நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து ஜோவுமே வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்டேஜ்லேருந்து இறங்கி கீழே வந்ததுமே ஹீரோவோட அம்மா போயிட்டு மைக்கில் வந்து இப்போ இங்கே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயம்லாம் வந்து சொல்ல போகிறேன், அதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறதுனால ஜோ இருந்துட்டு என்ன பண்ண போகிற, இங்கே ஏதாச்சும் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை, எனக்கு இந்த பார்ட்டி எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் செட் ஆகாது, அதனால் நான் இங்கே இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட அம்மா வராங்க. வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ மதிச்சு இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னோட இன்விடேஷன்லாம் மதிச்சு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கேட்டோடனே டேனியல் சிபிஎல்லாம் வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எனது இவங்க அம்மா வேற இங்கே இன்விடேஷன் கொடுத்தாங்களா இவளுக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ வந்து இங்கே வந்ததும் வந்துட்ட, உன்னோட ஃப்ரெண்டுக்காக நீ ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா, அவனை பாராட்டுற மாதிரி நீ ஒரு சாங் பாடலாமே, ஒரு பியானோ வாசிக்கலாமே அப்படிலாம் மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சிபி டேனியல் வந்துட்டு இவளுக்கு பியானோவே வாசிக்க தெரியாது, எதுக்காக வேணும்னே இவளை இங்கே வர சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஜோ இருந்துட்டு இல்லை அவள் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, அவள் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறா அப்படின்ற மாதிரி ஜோ சொல்லும் போதே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட ஒத்துக்கிறாங்க. இப்போ அவங்க ஸ்டேஜுக்கு போயிட்டு வாசிக்க ரெடி ஆகும் போது நம்ம ஹீரோவோட அம்மா இருந்துட்டு ஜான்சி வந்து இங்கே நம்ம ஜேசனுக்காக வந்து ஒரு சாங் வந்து வாசிக்க போகிறாங்க, கேளுங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து ஷாக்காகி திரும்பி பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வாசிக்க தெரியாமல் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை அவமானப்படுத்தணும்னு தான் இதெல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் வந்து ஜோ கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பியானோலாம் வாசிக்க கற்றுக்கிட்டாங்க இல்லையா, அதையெல்லாம் வச்சு அவங்களே வாசித்து நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கும் நடுவில் எப்படிலாம் லவ் வந்தது, அவங்க எப்படிலாம் வந்து இப்போ கஷ்டப்படுறாங்கங்கிறது எல்லாமே ஒரு சாங்காக வந்து அவங்க பாடுறாங்க. அதை அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பாடிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு.
நம்ம ஹீரோயினை வந்து அந்த சாங்கை பாடி முடிச்ச உடனே எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. சிவி எல்லாம் எந்திரிச்சு நின்று கிளாப் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோவையே பார்த்துட்டு அங்கேருந்து இறங்கி வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா ஸ்டேஜுக்கு போயிட்டு, நான் வந்து என்னமோ நினச்சி உங்களை கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுற மாதிரி பாடுவான்னு நினச்சேன். ஆனால் இவன் எல்லாரோட மூடையுமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னன்னா, ஜேசனோட ஃபியூச்சர் ஒய்ஃபு அவளை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஜேசனோட ஃபியான்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே என்னது ஃபியான்சிவா என்ன வளரிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகே குரூப்போட ஒரே வாரிசான சனா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சனாவை தான் அவங்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவளுக்குமே வந்து இந்த விஷயம்லாம் பிடிக்காதுங்கிறதுனால அவள் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸில் கத்திட்டே வந்துட்டு இருக்கா. விடுங்களா என்னைய, எதுக்குடா எங்கடா தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்துட்டு இருக்கா. அவளை கொண்டு வந்து நிறுத்தணுன்னே நம்ம ஹீரோ அவளை பார்த்து ஷாக் ஆகுறாரு, இவளா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுமே வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த லூஸா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா. இப்போ வந்து வெளியே நின்றுட்டு நம்ம சிபி, டேனியல், ஜோ, அப்புறம் நம்ம ஹீரோயின் ஜெனிஃபர்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்க. நிஜமாவே வந்து இப்படிலாம் நடக்கணும்னு நினைக்கவே இல்லை. உண்மையா இருக்குமோ இதெல்லாம்? ஒருவேளை லவ் பண்ணியிருப்பாங்களோ? ஏன்னா இந்த சனா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரி தான். இந்த சின்மா குரூப்பை விடவே ஜேகே குரூப் கொஞ்சம் பெரிய குரூப் தான். அவங்க ரொம்ப வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு அமெரிக்கா அங்கே இங்கேன்னு நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை மக்காவோட மீட் பண்ணியிருப்பாங்களோ, லவ் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட அம்மா வராங்க. வந்துட்டு, என்னப்பா ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு, பரவாயில்ல என்ன ஜான்சி இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நீ ஜேசனோட ஃபியூச்சர் ஒய்ஃப் பார்த்தியா, அவள் எவ்வளோ அழகாக இருக்கால அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு ஹீரோவோட அம்மாட்ட, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன திடீர்னு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கோவமாக பேசுகிறேன். பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் பார்த்து, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் விருப்பப்பட்டு இங்கே வந்தேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் தான் அவளை இன்வைட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக அவளை இன்வைட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, உன்னோட ஃபியான்சியை இவங்களாம் பார்க்க வேண்டாமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அப்போ தானே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, அதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு வேணும்னே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, அவங்க கூப்பிட்டாங்கன்னா உனக்கு அறிவு இல்லையா, நீ என்ன முட்டாளா, உனக்கு வந்து யாராவது கூப்பிட்டா எங்கன்னாலும் வந்துடுவியா, உனக்கு நம்ம சம்மந்தம் இல்லாத இடத்துக்குலாம் நீ எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கோவமாக திட்டிட்டு இருக்காரு. அப்போ சிபி இருந்துட்டு, இந்த இடத்துல இதை பேசாத, வேற எங்கேயாவது போய் பேசலாம்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் இருந்துட்டு, இவன்ட்ட பேசுறதுக்கோ சொல்கிறதுக்கோ எனக்கு இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து கோவமாக நம்ம ஹீரோனியே பார்த்துட்டு இருக்கும்போது சனா அங்கே வரா. வந்துட்டு ஹீரோவோட அம்மாட்ட, என்ன நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, சம்மந்தமே இல்லாமல் எங்கேஜ்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோவோட அம்மா இருந்துட்டு, நிஜமாக தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் அப்பா அம்மாட்ட ஏற்கனவே இதை பற்றிலாம் பேசியாச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ இருந்துட்டு நம்ம ஹீரோன்கிட்ட, நிஜமாக தான் சொல்கிறியா, உனக்கு எங்கிட்ட பேசுகிறக்கோ சொல்கிறக்கோ ஒன்றுமே இல்லையா, நீ அமைதியாக என் பின்னாடியே வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. உனக்கு சுத்தமாக அறிவே இல்லை, யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு ட்ராப் செட் பண்ணால் அதில் நீயா போய் விழுந்துடுற, இவ்வளோ வளர்ந்துருக்க உனக்கு அறிவு கிடையாதா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயினை திட்டிகிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி இருந்து சுருட்ட முடி நில்லுடான்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கு. என்னடா யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோயினே கிடையாது, அங்கே சனா தான் நின்றுருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பதிலாக சனாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்திருப்பாரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு சோகமாக நின்றுட்டு, நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து சனாவை லவ் பண்ணுறாரு போல இருக்கு, அதனால தான் வந்து என்கேஜ்மெண்ட்லாம் பண்ண போகிறாங்க, அதனால தான் இவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, இப்போ நீயே உன் கண் முன்னாடி பார்த்துருப்பேல, அவள் தான் வந்து அவளுக்கு ஏற்ற ஜோடி, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் இமேஜினேஷன் பண்ணி தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத, உன்னோட இடம் எது நீயே புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே சோகமாக நின்று இருக்கும்போது நம்ம டேனியில் இருந்துட்டு, நான் ஜெனிஃபர் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன், நீ வந்து ஜான்சியை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணின்னு சொல்லிட்டு ஜோட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜோவும் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ எதுக்காக என் பின்னாடியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனாவை பார்த்து கேட்குறாரு. நம்ம சனா இருந்துட்டு, ஆமாம் நான் தான் ஆசைப்பட்டு உன் பின்னாடியே வந்தேன், ஏன்னா நீ பைத்தியன் மட்டும் தான் நினச்சேன், உனக்கு கண்ணும் தெரியாதா, நீ அங்கேருந்து கூப்பிட்டு வரக்கு முன்னாடி யார் கை பிடிச்சிருக்குன்னு கூடவா பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி திட்டுறான். திட்டிகிட்டு இருக்கும்போது, சரி அதான் தெரியுதுல்ல நான் உன்னையும் நினச்சி கூப்பிட்டு வரலேன்னு, நீ ஏன் இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்ப பார்க்குறாரு. அப்போ சனா போயிட்டு நம்ம ஹீரோ மேலேயே எகிரி குதிச்சு தாவிடுறான். தாவிட்டு, மரியாதையே என்கிட்ட சாரி கேட்டுட்டு தான் நீங்கள் இருந்து போகிறேன், என்ன தைரியம் இருந்தா நீ பாட்டுக்கு என் பர்மிஷன் இல்லாமல் என்னை இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு என்னையவே நீ திட்டுவேன், என்கிட்ட சாரி கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு தொங்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த சனாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. உனக்கு என்ன பைத்தியமா, என்ன இப்படிலாம் தாவிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி ஹீரோ கேட்குறாரு.
இப்படியே போனோன்னு எப்படி போகிறது, எனக்கு காசு கொடு, நான் ஏதாவது கேப் பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் எது காசெல்லாம் கொண்டு வரல இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா ஃபோனாவது கொடு, அப்புறம் ஃபோன் பண்ணியாவது யாரையாவது கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட ஃபோன் இருக்கான்னு சொல்லிட்டு அவளே தேடி பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ விடுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அங்கே சில செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்து பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நம்ம சனாவுக்கு போயிட்டு இந்த கோட்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அப்போ சனாவும் இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரிலாம் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கா. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு காரில் வந்து ஜோ கூட போயிட்டுருக்காங்க அழுதுகிட்டே. இப்போ ஜோ இருந்துட்டு நீ ஓகே தானா, இல்லை நீ என்ன நினைக்கிற இதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் என்ன நினைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த ஜேசனோட என்கேஜ்மெண்ட் பற்றி நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அவனை என்கேஜ்மெண்ட் அவனுக்கு நடந்தால் என்ன நடக்காட்டி எனக்கு என்ன, அதை பற்றி நான் எதுக்காக கவலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இல்லை இதெல்லாம் உண்மைன்னு நீ நினைக்கிறியா, அவனுக்கு உண்மையாக தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கேட்குறாரு. எனக்கு உண்மையாலுமே இது வந்து உண்மைதான்னு தோணுது. ஏன்னா மக்காபூவில் அந்த பொண்ணை நான் மீட் பண்ணேன். ஒருவேளை மக்காபூவில் 2 பேர் லவ் பண்ணியிருக்கலாம், அதனால் கூட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கல்ல அவன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஜோ வந்துட்டு நீ உன் கண்ணால் பார்க்குறது கூட சில சமயம் பொய்யா இருக்கலாம், எல்லாத்தையுமே உண்மையை நினச்சி நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ வந்து நம்ம ஜோ காரில் போகும்போது என்னதான் நடக்குது, இதில் என்னதான் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு. இப்போ அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அப்போ நம்ம ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. பார்த்தா அவருக்கு ரிங்கு வந்து வெளியவே வாசல் முன்னாடியே கேட்குது. நம்ம ஜோ வந்துட்டு என்னடா ரிங் சவுண்டு இங்கே கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே தான் நம்ம ஜேசன் நின்றுருக்காரு. அவரும் வந்துட்டு நம்ம ஜோவை பார்த்தோன்னே அப்படியே நின்றுருக்காரு. 2 பேரும் பார்த்துட்டு நிற்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.